நாட்டில் இப்பவும் வரதட்சணை கொடுமை நடந்துட்டு தான் இருக்குது. ரீசெண்டாக கூட ரித்தனியா கேஸ் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. நொய்டால ஒரு பொண்ணு வந்து சித்திரவதை பண்ணி அவரோட ஹஸ்பண்டே உயிரோடு எரிச்சிருக்கான். அதை சார்ந்த வீடியோஸ்லாம் இப்ப வெளியில வந்திருக்கு. அந்த பையன் என்ன சொல்றான்னா, அந்த பொண்ணு தான் தண்ணியை எரிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த பொண்ணு வந்து ரீல்ஸ் போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பியூட்டி பார்லரையும் ரன் பண்ணிருக்கு. அதுதான் ஒரு முக்கியமான காரணமும் கூட. சரி, நம்ம இந்த வீடியோவில் என்ன நினைச்சுன்னு பார்க்கலாம். அந்த ஹஸ்பண்டோட பேர் தான் விபின் பாட்டி, 28 வயசாது. இவர் வந்து உத்தரப்பிரதேசோட நொய்டாவை சேர்ந்தவர். இவரோட மனைவி தான் நிக்கி. இவங்க 2 பேருக்கும் 2016 வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ண புதுசுல எல்லாரும் மாதிரி சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளமே வர ஆரம்பிச்சது. இவங்களுக்குள்ள சண்டை அப்பப்போ நடக்கவே ஆரம்பிச்சது. இதுல நிக்கிக்கு ஒரு சிஸ்டர் இருந்திருக்காங்க. அவங்க பேர் கஞ்சன். இந்த கஞ்சன் என்ன பண்றாங்கன்னா, அந்த விபினோட அண்ணன் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவர் பேர் ரோஹித். அதாவது அக்கா தங்கச்சி 2 பேருமே ஒரே வீட்டில தான் கல்யாணம் பண்ணியே கொடுத்துருக்காங்க. இந்த ஹஸ்பண்ட் 2 பேருமே இருக்காங்களா, அவங்க வேலைக்கே போக மாட்டாங்க. ஆனா சொந்த வீடு தான். அதனால கீழே ஒரு மளிகை கடை வச்சு வியாபாரமும் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுல பெருசா வருமானமே வரவும் செய்யல. அதனால இந்த 2 பொண்ணுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம வீட்டுல வந்து பெருசா பணம் வரவே இல்லை, அதனால நம்ம வேலைக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க. அதை வச்சு நம்ம பிள்ளைகளை வந்து நல்லா படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து மேக்கப் போடுறது, அப்புறம் பியூட்டி பார்லர்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கு. அதனால இவங்க வந்து பக்கத்துல உள்ள சில பேர் கல்யாண வீடுகளுக்கெல்லாம் போய் அங்க மேக்கப்லாம் போட்டிருக்காங்க. அதை வந்து வீடியோவை எடுத்து ப்ரொமோட் பண்றதுக்காக இன்ஸ்டால போட்டிருக்காங்க. இதுல மேக் ஓவர் பை கஞ்சன் அப்படிங்கிற பேர்ல தான் சேனலையே ஆரம்பிச்சாங்க. இவங்களுக்கு நிறைய இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. யாருக்கு? கஞ்சனுக்கு. அதே மாதிரி நிக்கியுமே இன்ஸ்டால வந்து அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. இவங்களுக்குமே நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அவரோட சிஸ்டரான நிக்கிக்குமே சோசியல் மீடியால பெருசா வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருந்துச்சு. அதனால இன்ஸ்டால ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி சில வருஷத்துக்கு முன்னாடி வரை அவங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கும் சண்டை வந்துகிட்டே இருந்திருக்கு. அவரோட ஹஸ்பண்ட் வந்து இன்ஸ்டால ரீல்ஸ்லாம் போடாதுன்னு சொல்லிட்டு சித்திரவதை பண்ணியிருக்காரு. அதனால அவங்களோட அக்கௌண்ட்டை பிரைவேட்டா மாத்திட்டாங்க. ஆனால் கஞ்சன் இருக்காங்களே, அவங்க வந்து நிக்கியை வந்து என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்படியே தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீ அதெல்லாம் கண்டுக்காத, நீ உன்னோட இஷ்டப்படி நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நானும் மேக்கப் பிசினஸ்லாம் பண்றேன், நீயும் பண்ணு, 2 பேரும் சேர்ந்து சம்பாதிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல அக்கா தங்கச்சி 2 பேருமே சேர்ந்து மேக் ஓவர் சார்ந்த வீடியோஸ்லாம் இன்ஸ்டால அப்லோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் அழகா காட்டுறது, அதுக்கப்புறம் வந்து கிளையன்ஸை வந்து அழகா காட்டுறது, இதுதான் மேக்கப் ஆர்டிஸ்டும் பண்ணுவாங்க. அதுதான் இவங்களுமே பண்ணியிருக்காங்க. இவங்களோட இன்ஸ்டா அக்கௌண்ட்ல வீடியோஸ் போட்டதுக்கு அப்புறம் நல்ல வியூஸ் போயிருக்கு. இவங்களோட இன்ஸ்டா அக்கௌண்ட் வந்து நல்ல க்ரோத் ஆகும் செய்யுது. அதனால இவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா, ஒரு பியூட்டி பார்லரை ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய். அந்த 8 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஒரு கொஞ்சம் காசு கூட கொடுக்கவே இல்லை. எல்லாத்தையுமே பொண்ணு வீட்டுல இருந்தா கொடுக்கவே செஞ்சிருக்காங்க. சரி, நம்ம பொண்ணுங்க தானே முன்னேறிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பொண்ணு வீட்டுல இருந்து அந்த 8 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. இந்த பியூட்டி பார்லர் பிசினஸ்மே நல்லா போக ஆரம்பிச்சது. இந்த விபின், ரோஹித் 2 பேருமே கல்யாணம் பண்ணவங்க வேலைக்கே போக மாட்டாங்க, வீட்டிலே தான் இருந்திருக்காங்க. பியூட்டி பார்லர்ல வர காசை வச்சு தான் குடும்பத்துக்காக செலவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிள்ளைகளையும் படிக்கவும் வச்சிருக்காங்க. இதுலயும் அந்த பியூட்டி பார்லர் வந்து அந்த வீட்டுக்கு கீழே தான் இருக்கு. ஏற்கனவே grocery ஷாப் ஒன்று இருக்குதா, அதோட சேர்த்து தான் அந்த பியூட்டி பார்லரே வச்சிருந்திருக்காங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 ஹஸ்பண்டுக்குமே பொண்டாட்டிகளோட வளர்ச்சி பிடிக்கவே இல்லை. அதனால இந்த பியூட்டி பார்லரை க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க 2 பேருமே வீட்டிலேயே தான் இருந்திருக்காங்க, எந்த வேலைக்குமே போகாம. ஆனா நிக்கியும் கஞ்சனும் கேட்கவே இல்லை. அதனால அந்த 2 பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, 2 பேருமே அடிச்சிருக்காங்க. அதோட சேர்த்து பியூட்டி பார்லரையும் அடிச்சு உடைக்கவும் செஞ்சிருக்காங்க. நிக்கியும் கஞ்சனும் தங்களோட வீட்டுல போய் கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க. திரும்பவும் வந்து அந்த பியூட்டி பார்லரை ஓபன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி பிரயோஜனம்னு சொல்லிட்டு பொண்ணோட வீட்லயே பேசவும் செஞ்சிருக்கான் விபின். இருந்தாலுமே அக்கா தங்கச்சி 2 பேருமே கேட்கவும் செய்யல. அதனால விபினுக்கு சுத்தமா இது பிடிக்கவே இல்லை. சரி, உங்ககிட்ட பேசி சண்டை போட்டு பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்கவும் செஞ்சிருக்காரு. கடந்த 21ஆம் தேதி விபின் என்ன பண்றான்னா, நிக்கியை வந்து அடின்னு அடிச்சு துவைக்கிறான். அந்த வீடியோலாம் இப்ப வெளியில வந்திருக்கு. இது பத்தாதுன்னு நிக்கியோட உடம்புல தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த பொண்ணு வந்து படிக்கட்டுல இருந்து இறங்கி ஓடியும் வராங்க. இந்த கொடுமையை பண்ணுனதே அந்த பொண்ணோட ஹஸ்பண்டோட விபின் தான். அவன் அப்படி பண்ணிட்டு அந்த வீட்டை விட்டே ஓடிட்டான். அவனோட ரிலேட்டிவ் வீட்டுல போய் தங்கவும் செஞ்சுட்டான். அதுக்கப்புறம் அவனை பிடிச்சு விசாரிச்சப்போ, நான் தீ வைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சப்பந்தான் அதை ஒத்துக்கவும் செஞ்சிருக்கான். அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட தீக்காயம் இருக்குல்ல, அது ரொம்பவே சிவியரா இருந்திருக்கு. முதல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க அவங்களுக்கு சரியா ட்ரீட் பண்ண முடியல. அதனால இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்கேயுமே அவங்களுக்கு சரியா ட்ரீட் பண்ண முடியல. கடைசியா தான் 3ஆவது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க இறந்து போயிட்டாங்க. இவ்வளவு பண்ணி விபின் வந்து எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாம தான் இருந்திருக்கான். அதுலயும் பார்த்தோம்னா விபின் வந்து போலீஸ்ல இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்கான். அதனால வந்து போலீஸர் வந்து அவன் காலிலேயே சுடவும் செஞ்சிருக்காங்க. இதுல என்னன்னா, நிக்கியோட 5 வயசு பையன் இருக்கான்ல, அந்த 5 வயசு பையனுக்கு முன்னாடி தான் விபின் வந்து தன்னோட மனைவியை எரிச்சு கொண்டிருக்கான்.
விக்கியும் கஞ்சனுமே 2 பேருமே வரதட்சணை கொடுமையை ரொம்ப வருஷமாவே அனுபவிக்கவும் செஞ்சிருக்காங்க. அதையும் பார்த்தோம்னா 32 லட்சம் ரூபாய்க்கு மெர்சிடிஸ் பென்ஸ் கார் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் செஞ்சு டார்ச்சர் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. இவ்வளவு காசு கொடுக்கலங்கிறனாலதான் இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணவும் செஞ்சிருக்காங்க 2 பேருமே சேர்ந்து. விபின், ரோஹித் அப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸுமே அரெஸ்ட் பண்ணவும் செஞ்சிருக்காங்க.